அப்படின்னா, இனி நமக்கு வந்து 40 டேஸ் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. தட் இஸ் அக்டோபர் 12 அன்னைக்கு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ இன்னையில தட் இஸ் வந்து செப்டம்பர் 1ல இருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, அரௌண்ட் 40 டேஸ் தான் இருக்கு. ஸோ எப்படி இந்த 40 டேஸ்ல ஃபாஸ்டஸ்ட்டா வந்து நம்ம கவர் பண்றது, கம்ப்ளீட் சிலபஸ வந்து எப்படி கவர் பண்றது அப்படிங்கிற டவுட் இருக்கும். அது மாரி எந்த மாதிரி படிக்கலாம் இந்த எக்ஸாம் டைம? இந்த டைம்ல வந்து இந்த 40 டேஸ் போதுமா நான் படிக்கிறதுக்கு? இந்த மாரி டவுட்ஸ் வந்து நெறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்க இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேனோ, அத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்களும் வந்து ஒரு கவர்ன்மென்ட் டீச்சரா ஆகலாம். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதுல நம்ம என்னென்ன ஸ்பெஷலா பண்ண போறோம் அப்படிங்கிறது, நீங்க எந்த மாதிரி அதுக்கு வொர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதும், தென் வந்து எப்படி நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸும் வந்து நான் இதுல சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் கம்ப்ளீட் பண்ண நோட்ஸ் தட் இஸ் வந்து நம்ம யூனிட் 1ல இருந்து 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். யூனிட் 9 மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அதுவுமே வந்து சீக்கிரமா நம்ம அப்லோட் பண்ணிருவோம். ஸோ அதுக்கான நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து 6 ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து இதுவரைக்கும் நமக்கு அவைலபிளா இருக்கு. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அது மாரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இனிமேல் நீங்க ஜாயின் பண்றவங்களுக்கும் அந்த ப்ரீவியஸ் நோட்ஸ் சீரிஸ் டெஸ்ட் எல்லாமே நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது போக இனிமேல் டெய்லி தட் இஸ் வந்து ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் வந்து யூனிட் வைஸ் இருக்கும். ஓகே, ஒன் டே வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதோட கூகுள் ஃபார்ம்ல வந்து நான் அதோட ரிவிஷன் டெஸ்ட் அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து அந்த யூனிட் டெஸ்ட் பத்தின அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்னு ஒரு 100 எம்சிக்யூ வந்து நம்ம கான்செப்டோட அதை லேர்ன் பண்ணிக்க போறோம். ஓகே, இதெல்லாம் வந்து இதுக்கான நோட்ஸ் வேணும், பிடிஎஃப் வேணும், ரிவிஷன் நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். அது தவிர எல்லா எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே எல்லாருக்குமே முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்க்கு பிரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதுசா இதுவரைக்கும் நம்ம சேனல் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சிலபஸ் எல்லாமே. ஸோ புதுசா இப்ப தான் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த 40 டேஸ் அப்படிங்கிறப்ப வந்து, ஃபர்ஸ்ட் நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். ஓகே, சிலபஸ் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். பிகாஸ் முன்னாடி மல்டிமீடியா இருக்கும். இப்ப மல்டிமீடியாலாம் கிடையாது. நம்ம அப்போ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு ப்ரிப்பேர் பண்ணா, தேவையில்லாதத படிக்கிறதுல அதுல டைம் வேஸ்ட் பண்றதுனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம வந்து நம்ம எஃபிஷியன்ட்டா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்மார்ட்டா வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ வந்து எந்தெந்த பாயிண்ட்ல வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம சிலபஸ் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்து இத பண்ண முடியுங்கிறதுனால சிலபஸ் டவுன்லோட் பண்ணி ஒரு ஹார்ட் காப்பி கையில வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ஒரு கைடு இருக்கணும். தட் இஸ் வந்து இதுதான் சிலபஸ். இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, அதுக்கு வந்து இப்ப நம்ம சேனல்ல வந்து நம்ம நெறைய உங்களுக்கு அத கைட் பண்றதுக்கான வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டாபிக் வந்து தியரிட்டிக்கலா பார்ப்போம். அது வந்து எப்படி கொஸ்டின் ஓரியன்டடா கேட்கறாங்க அப்படிங்கிற ஐடியா வந்து நமக்கு இருக்காது. அதுக்கு வந்து கைடு தேவை. ஸோ வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து இப்ப நம்ம சேனல்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். இத மட்டுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு வேற சில டாபிக் வந்து வேற ஒரு சேனல்ல வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கலாம். ஸோ எதுக்கு எத ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்து கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணணும். அந்த கைடன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து தேவை. நெக்ஸ்ட் வந்து